ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அம்ரிஸ்டர் அம்ரிஸ்டர் அது இதில் வந்து 82லயும் நம்ம வந்து பாம் பிளாஸ்ட் ஆகிருக்கு. பாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண நாள், அதனால வந்து இன்னைக்கு ஃபுல்லாகவே இங்கே எல்லாமே லீவு தான். எந்த கடையும் கிடையாது. பெட்ரோல் பங்க்லாம் இருக்கு, பட் மற்றபடி வேற எந்த இதுவும் கிடையாது. ஹோட்டல் கிடையாது, கடைகள் எதுவுமே லீவ் இன்னைக்கு. பந்து மாதிரிங்க. இப்போ அந்த துக்க நாளை அனுசரிச்சுக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து இங்கே லீவ் விட்டுட்டாங்க. நம்ம நேற்றுக்கே வந்து எல்லாத்தையும் பார்த்ததால நம்மளுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ். இப்போ லேட்டாக போயிருந்தோம்னா இன்னைக்கு எல்லாமே கஷ்டமா இருக்கும். இப்போ கிளம்ப ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடையாது. நம்ம சிட்டியை விட்டு தாண்டின பிறகு தான் ஏதாவது கடையெல்லாம் பார்க்கணும். அது வரைக்கும் எல்லாமே இங்கே இது கிடையாது தான். அது நம்ம சிட்டியை கிராஸ் பண்ணி போயிடலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 4 to 5 hours நம்ம வந்து காஷ்மீர் பார்டரை தொட்டுருவோம்னு நினைக்கிறேன். வேறு லெவலில் ட்ராவல் இருக்கும். நம்ம ஓனர் பார்த்தா பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாரு. காஷ்மீர் வரப்போனது குஜிலி ஆகிட்டார். அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு. பாருங்க, என்னென்னமோ பண்ணிட்டு ஒரு டான்ஸ்லாம் ஆடிட்டு வர்றாரு. மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வண்டி ஓட்டும் போதே டான்ஸர் தான். சூப்பர் ஆள் அவர். இன்றைக்கி பார்த்தா எங்கேயும் ஹோட்டல் இல்லைங்க. குருத்வாரில் அங்கங்கே ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறாங்க. அதை சாப்பிட்டு போயிடலாம் நம்ம வந்திருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா ரொட்டியும் அப்புறம் இது ஜீரா ரைஸு பன்னீர் பட்டர் மசாலாலாம் கொடுப்பாங்க. அங்கேயே சொன்னாங்க செம டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதையும் போய் சாப்பிட்ருவோம். சர்தார்ஜி நமஸ்தே. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்னைக்கு அந்த நாளை முன்னிட்டு எல்லா இடத்துலையும் வந்து அன்னதானம் கொடுத்துருக்காங்க. வேறு வண்டியிலும் நிறுத்தி எல்லாரும் ஆகாரம் கொடுக்குறாங்க. இங்கே வந்து சப்பாத்தி பஜ்ஜி சாதம் ஒரு டீ கற்றுக்குறாங்க. இப்போ நம்மளும் இங்கே வந்து சாப்பிட்டாச்சு. கலராக நம்ம சாப்பிடுது. லஞ்சு வேலையும் பிரேக்ஃபாஸ்ட் வேலையும் முடிச்சாச்சு. இன்னும் வயசாகி கூட ஒரு சைக்கிள் அப்படியே ஓட்டிட்டு வராங்க. அப்புறம் வந்து பஞ்சாப் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். நாங்கள் போட்டிருக்கோம் வெல்கம் டு பஞ்சாப் போலீஸ் சொல்லி போட்டிருந்தது போர்டு. பாருங்க, இங்கேயும் போட்டிருக்கு பாருங்க. அவ்வளோதான், பார்டர் கிராஸ் பாயிண்ட்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரியல. பார்த்தீங்கன்னா பஞ்சாப் பார்டர் தாண்டியாச்சு. மேலே வந்து இதுதான் காஷ்மீர், ஜம்மு அண்ட் காஷ்மீர். அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். செமையாக இருக்குது. ஆனாலும் வெயில் இருக்குது. ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து இப்போ சீசன் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாகவே வெயிலாக தான் இருக்குது. ரொம்ப வெயிலத்தில் அந்த குளிர்ச்சி, அந்த கூலிங்கும் தெரியுது. பட் ஆனால் நல்லா தான் கிளைமேட் ஓகே, ஃபைன். ஒன்றும் வெக்கத்து இல்லை. பட் வெயில் மட்டும் தான் இருக்குது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃப்ரீயாக தான் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக பஞ்சாபில் வந்து அந்த மீட்டிஆர் 350 ராயல் என்ஃபீல்டை வந்து மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு நிறைய இது இங்கே இருக்குது. கடைகள் இருக்குது, ஷோரூம்ஸ் இருக்குது. நம்ம ஏற்கனவே யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கோம். சர்தாரும் இங்கே பார்த்திங்கன்னா 2 வீலர் மெக்கானிக் நிறைய பேர் இருக்காங்க. மாடிஃபிகேஷன் பண்ணுறதா இருந்தால் இங்கே பண்ணலாம். பட் நம்மளுக்கு அதை பற்றி தெரியாமல் இங்கே வந்து எதுவும் பண்ணக்கூடாது. லாங்குவேஜ் ப்ராப்ளம். முதல் ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம். இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளத்தால் இங்கே எதுவுமே பண்ணுறதுக்கு இதாக மாட்டேங்குது. எது பண்ணாலும் நம்ம சொல்கிறது அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது, அவங்க சொல்கிறது நம்மளுக்கு புரியாது. ஸோ ஹிந்தி நல்லா தெரிஞ்சவங்களாம் இருந்தால் இங்கே வந்து சூப்பராக பேசலாம். மாதிரி போதா ஓகே ஓகே. சென்னை டு லடாக். எஸ், பஞ்சாப், அமிர்தசரஸ், வாகா பார்டர் ஆல் ஃபினிஷ்டு. தேங்க்யூ. ஆர்மி. ஆமாம், அப்படி தான் பேசிட்டு இருந்தேன். ஆமாம், எங்களை பார்த்ததுமே அவர் நின்று கை கொடுத்துட்டு எதுவுமே கேட்கல. ஆமாம் ஆமாம், வெல்கம் டு ஜம்மு அண்ட் காஷ்மீர்.
ஆம்புலன்ஸ், ஆர்மி, ஃபயர் டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது. அதெல்லாம் இங்கே நிறுத்திட்டேன். நான் நிறுத்திட்டேன். இன்னொருத்தர் வரணும். 2 பேர் வந்துட்டாங்க. இன்னொருத்தர் வரணும், நிறுத்தியிருக்கேன். சரி, இதை ஒரு ஸ்டாச்சு ஒன்று இருக்குது, அதை ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு. மகாராஜா குலாப் சிங் 1992 பிறந்தார். 1792 பிறந்தார். 1857 இறந்துருக்கார் போல இருக்குது. ஆமாம். எடுத்தாச்சு. எஸ், ஓகே. நம்ம சாப்பிட்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். எது சாப்பிட்டாலும் சப்பாத்தி சாப்பிட்டா 2 தான் சாப்பிட்றது. கச்சா முச்சான்னு சாப்பிட்றதே கிடையாது. வயிறு வந்து பசி எடுக்கிற மாதிரி வச்சுக்கிறது கிடையாது, பசி எடுக்காத மாதிரி வச்சுக்கிறது கிடையாது. நிறைய தண்ணி, இளநீர், ஜூஸு, மோர். கிடைக்குது எல்லாமே எல்லாம் ஃப்ரூட்ஸும் கிடைக்குது. எதுவுமே பஞ்சமே இல்லை. எல்லாம் கிடையாது. ரேட்டு டோல்லாம் கிடையாது. டோல்லாம் ஆமாம். மாடுங்க சுற்றி நிற்கிதுங்க. அதுதான் இங்கே டெம்பரேச்சரு நான் பார்க்கலையே. ஃபோன் எடுத்து பார்த்தா தான் தெரியும் டெம்பரேச்சரு. ஒய்ஃபைலாம் இருக்குது. ஏன்னா அதை வீடியோ கால் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது என்னால். சென்னையில் ஃப்ரெண்ட் ஒருத்தர் வீடியோ கால் வச்சு கொண்டு போக மாதிரி எப்படி இருக்குது, எங்கே இருக்கீங்க, என்னது கேட்டிருந்தார். இது மாதிரி காஷ்மீர் ரீச் பண்ணியிருக்கோம், இப்போ தான் வந்திருக்கோன்னு சொன்னேன். பஞ்சாப் பார்டர் கிராஸ் பண்ணிட்டு காஷ்மீர் வந்துருக்கேன். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குதா, என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்கன்னு கேட்டார். ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. நாங்கள் சாப்பிட்றது ஆக்சுவலாக என்ன அதை தான் சொல்லிட்டு இருந்தேன். வேறு ஒன்றும் இதே இல்லை. இங்கே வந்ததுமே நம்ம சிம் கார்டு பார்த்திங்கன்னா ப்ரீபெய்ட் ஆட்டோமேட்டிக்காக டவர் போயிடுச்சு. டவர் இருக்குது, ஆனால் பட் வேலை செய்யலை. போஸ்ட்பெய்ட் தான் இப்போ நம்ம போட்டிருக்கோம். போஸ்ட்பெய்ட் போட்ட உடனே முதல் கால் அவர் தான் பண்ணியிருக்காரு, ஃப்ரெண்டு தான் பண்ணியிருக்காரு. அதுதான் அவர் தான் பேசிட்டு வந்தேன். அவரும் காரில் போகிற மாதிரி தான் வரேன்னு சொன்னார். காரில் போகிறது சரிப்பட்டு வராது, நெக்ஸ்ட் டைம் ஏதாவது போனால் ப்ரோக்ராம் போட்டால் சொல்கிறேன்னு. அவர் சபரிமலைக்கு வந்துருக்காரு நம்ம கூட. கிருஷ்ணகுமார் நம்ம வீடு பக்கத்து வீடு. அவரும் கொஞ்சம் இதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. பட் ஆனால் கொஞ்சம் அதெல்லாம் ஒரு வரணும்னு ஆசை மட்டும் இருக்கும். ஆனால் உடம்பு செட் ஆகாது அவருக்கு. அதுவும் சொல்லுவார். என்ன பண்ணுறது, ஒவ்வொருத்தர் உடம்பு வாகு அது மாதிரி இருக்குது. எனக்குமே பார்த்திங்கன்னா இது இவ்வளோ தூரம் போக முடியுமான்றது ஃபஸ்ட்டு ஒரு இதுவாக இருந்தது, கேள்வி இருந்தது எனக்குள்ளே இருந்தது. அப்புறம் சரி எப்படி இருந்தாலும் போய் தானே ஆகணும். கண்டிப்பாக ஒரு டார்கெட் நம்ம நிர்ணயிச்சிருக்கோம். சரி, இந்த அச்சீவ்மெண்ட் நம்ம வந்து சக்ஸஸ் பண்ணோம். அந்த ஒரு நோக்கத்தோட, மன தைரியத்தோட, ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட், ஃபேமிலி சப்போர்ட், ஒய்ஃபோட சப்போர்ட், எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. தம்பிலாம் கொஞ்சம் கோபமாகவே இருந்தான். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்டும் தாண்டும் போதுலாம் அவனுக்கு ஃபோன் பண்ணி இது மாதிரி இன்ஃபார்ம் பண்ணும்போது அவனுமே இப்போ ரொம்ப நம்மளை அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அவனும் வந்து இப்போ சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதனால் நம்மளோட இது ப்ரோக்ராம் போட்டபடி அழகாக போய்ட்டு நம்மளுடைய டார்கெட் வந்து லடாக் போகிறோம். லே லடாக் போயிட்டு அங்கே போயிட்டு இந்த உம்மிங் லா பாஸ், கார்ட்டூம் லா பாஸ் அங்கெல்லாம் இந்த ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்மளோட வெற்றி பயணத்தை முடிக்கணும்னு ஒரு கொள்கையோடு கிளம்பி போயிட்டுருக்கோம். இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாக தான் போயிட்டுருக்கு. எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம நீட்டாக போயிட்டுருக்கு. வண்டி தான் பார்த்திங்கன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி வாப்லிங் ஆகிற மாதிரி இருந்தது. அது வந்து பின்னாடி லக்கேஜ் வச்சுருக்கிறதுல அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். லக்கேஜ் இல்லாமல் ஓட்டினா கிளியராக இருக்குது. லக்கேஜ் வந்து ஈவனாக கரெக்டாக சென்டராக யூஸ் பண்ணி வைக்காமல் இருக்கிறதால இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். சர்வீஸில் கொடுத்தோம். அவங்க சொல்லிட்டாங்க எல்லாமே ஸ்டோருக்குள்ளே இருந்து ஹேண்டில் வந்து எல்லாமே நல்லா இருக்குது. எதுவுமே பெண்டாகிற வண்டி நம்ம எங்கேயும் கீழே போடவே இல்லை. கீழே போட்டிருந்தாலும் பரவாயில்ல. பார்த்து டாட்டா காட்டினாங்க. சந்தோஷமாக இருந்தது. அவர்கிட்ட சொல்லியிருந்தாங்க டாட்டா காட்டினாங்களே அதெல்லாம் ஒரு இது தானே, ஆசை தானே. பார்க்கும்போது நம்மளை இது பண்ணும்போது நம்மளோட ட்ராவலை வந்து என்கரேஜ்
கையில் வந்து ரிஸ்ட்ரிக்ட் மேலே அங்கெல்லாம் லைட்டாக பெயின் இருக்குது. அது என்ன பெயின் தெரியல. அப்போ தான் இங்கே வந்து தான் அது மாதிரி ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி இல்லை. பரவாயில்ல, ஓகே, மேனேஜ் பண்ணிட்டு போயிடலாம். பெயின் போட்டு போயிடலாம். இதெல்லாம் வந்து சின்ன வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. நல்லா தான் இருக்குது. நிறைய லாரி டிரான்ஸ்போர்ட், லாரி நிறையா போயிட்டு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பஸ்ஸெல்லாம் ஒன்றும் பார்க்கவே இல்லை. வரும் ஆனால் மேனேஜரு லாரி தான் நிறைய போயிட்டு எல்லா இடத்துலையும் நம்ம தமிழ்நாடு லாரி, ஹரியானா லாரி, அப்புறம் வந்து ஏபி, தெலுங்கானா எல்லா ஸ்டேட்லேருந்து லாரி சர்வீஸ் நிறைய இருக்குது. அப்பா இடம் பாருங்கள் என்னமா இருக்குது, வேறு லெவலில் இருக்குங்க. சரியான பிளேஸு. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த நம்ம மதுரை தாண்டி போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது. ஏரியாலாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் மாதிரி தான் இருக்குது. காஷ்மீர் அந்த பனிலாம் சொல்லுவாங்களே, அதெல்லாம் எதுவுமே இல்லை இந்த இடத்துல. நல்ல வறண்ட பூமி மாதிரி இருக்குது. ஆனால் பச்சை பசேல்னு தெரியுது, நல்லா க்ரீனிஷாக இருக்குது. நிறைய பாறைங்க தான் இருக்குது. பாறைக்கு நடுவில் மரங்கள் நிறையா இருக்குது. செமையாக இருக்குது. ஆனால் ரோடு கொஞ்சம் சூப்பராக சுற்றப்பட்டுக்கல, பரவாயில்ல. அங்கங்கே பள்ளமாக பேட்ச் போட்டு பார்த்துருக்காங்க. பட்டு இன்னும் அந்த ஹைவேஸ் நாங்கள் டச் பண்ணல. ஹைவேஸ் டச் பண்ண நல்லா நினைக்கிறேன். எக்கச்சக்க லாரி நிற்க வச்சுருக்காங்க. நிறைய லாரிங்க தான், எக்கச்சக்கமாக லாரி நிற்கிது. எல்லாம் லோடோடு நிற்கிது. மெயின் டிரான்ஸ்போர்ட் இங்கே இப்படி தான் போகும் போல இருக்குது. நிறைய லாரியில் வந்து இங்கே போட்டு போவாங்க போல இருக்குது. அது இது மட்டும் போகும் போல தெரியல. நிறைய சரக்கு லாரிங்க தான் இருக்குது. நல்ல இது வந்து நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், அந்த காஷ்மீர் அந்த சைட்லாம் போகல. ஆப்பிள் ட்ரீலாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த சைடில் நாங்கள் போகல. இது வந்து அப்படியே நேராக ஸ்ரீநகர் போகிறதுக்கான ரோடு இது. இது கொஞ்சம் ஷார்ட்கட்டு. அது விட எப்படியும் போனால் ஒரு 60 to 70 கிலோமீட்டர்ஸ் கம்மியாகும். அதனால தான் நாங்கள் கூகுள் மேப் போட்டுட்டு போனோம். ஆனால் இது ஒரு சின்ன ஹீல்ஸு, ரொம்ப நேரமாக போயிட்டுருக்கு. ஹீல்ஸை சுற்றி தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் ரசிச்சுட்டு போகிறத விட்டுட்டு பறக்கிறா என்ன இதுன்னு தெரியும். திரும்ப சொல்றது தான், காரி வந்து செலவு பண்ணிட்டு தூரம் வரீங்களா, வேகமாக போய் ஒன்றும் நம்ம காட்ட போகிறது கிடையாது. பொறுமையாக ஏரியாவில் வசிச்சு அழகாக போகிறத விட்டு வேகமாக போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அட்வென்ச்சரை இது ரேஸுக்காக போகிறாங்க. பொறுமையாக அழகாக அவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க மலையெல்லாம். இதெல்லாம் போகவே முடியாது வாழ்க்கையில். அதனால் இப்போ வந்திருக்கோம். நம்ம இதெல்லாம் பார்த்து ரசிக்கிறதை விட்டு இது பண்ணிக்கிட்டு போகிறது நல்லாவே இருக்காது. அழகாக பார்த்து சூப்பராக பார்த்துட்டு அழகாக ரசித்து செமையாக இருப்பாருங்க. வந்ததே ஒரு அதிர்ச்சியாக நம்ம வந்ததே ஒரு நாள் லீவ் போட்டு அதெல்லாம் விட்டு வந்திருக்கோம். அது சமையல் பண்ணுறது இருக்கு, இயற்கையை என்ஜாய் பண்ண. அதுதான் நான் பண்ணிட்டு இருக்கேன். இங்கே திருப்பதி மலை மாதிரி இருக்கு. திருப்பதியில் ஓரளவுக்கு இப்படிதான் இருக்கும். எங்கெல்லாம் அதெல்லாம் ஒவ்வொன்றா கலந்து வருவார். பஸ்ஸில் பார்த்தோம் நம்ம ஒரு 2 பேர் வந்து இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிளில் வந்து லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணாங்க. எவ்வளோ டிஸ்டன்ஸ் போயிருக்கான்னு செக் பண்ணுறதுக்கா இல்லை அவங்க ரோடில் எப்படி போகுது வழியை அவங்க ரெஃபரன்ஸ் எடுக்கிறதுக்கான்னு தெரியல. எதுக்காக இருந்தாலும் சரி, எனக்கு தெரிஞ்சு திருவான்மூர்லேருந்து இங்கே வர்றது வந்து நானும் அந்த ராஜேந்திர சுபம் அவங்க 2 பேர் தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து லடாக் போகணும்னு நினைக்கிறேன். அவங்க யாரும் போயிருக்காங்களா என்னன்னு தெரியல. அது போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க. திருவான்மூர் ஏரியா ஆர்டிஓவில் இருந்து யாராவது வந்து லடாக் போயிருக்கீங்கன்னா கமெண்ட்ஸில் போடுங்க, வீடியோ பார்த்தவங்க. அதே மாதிரி நம்ம சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. எல்லாரும் நிறைய பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறாங்க. எல்லாம் பார்க்குறாங்க தெரியல. வீடியோலாம் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே. சேர் அடிக்க என்னன்னு தெரியல. ஒருங்க
அதுல வந்து நம்ம அப்படி வந்த பாத்தீங்கன்னா ரோட் தெரியுதுங்களா? ஐயோ ஐயோ, ஹெச்பி கேஸ் வருது. ஃபுல்லா ஆப்பிள் பெல்ட் தான். இந்த ஓரத்துல இருக்கிறது எல்லாமே பாறைங்க தான். எவ்வளவு பாறைங்க பாருங்க, ஆமா இருக்குவாங்க. பட் இதுல வந்து நம்ம அழகா ரசிக்கிறதுலாம் எப்படி இருக்கு பாருங்க, செமையா இருக்கு பாருங்க. இத ஒரு போட்டோ எடுத்து ஒரு வியூல வந்து போட்டோ எடுத்துட்டா சூப்பரா இருக்கும். சரியா நிக்க வச்சிருக்காங்க கண்டெய்னர் எல்லாம். எல்லாம் வந்து இங்க டீ கடையில டீ சாப்பிடுவாங்க போல இருக்கு. ராஜஸ்தான் டீ, ஜேகேனா ஜம்மு அண்ட் காஷ்மீர், டெல்லி. ஐயோ ஐயோ, இதாங்க டாப் வியூ. அங்க பார்த்தல கண்டெய்னர் அங்கங்க ரவுண்ட் சரியா வளைஞ்சி வளைஞ்சி இந்த ஷாப்ல தான் வந்திருக்கு எல்லா வண்டியும். அதான் இங்க டீ சாப்பிட வந்திருக்காங்க போல இருக்கு. அதான் விட்டு எப்ப எடுப்பாங்கன்னு தெரியல. இல்ல ஏதாவது கிளியரன்ஸ்க்காக நிக்கிறாங்கன்னு தெரியல, ஏதாவது பாஸ்க்காக நிக்கிறாங்கன்னு தெரியல. இப்ப பாருங்க நண்பர்களே, என்ன மாதிரி இடத்துக்கு வந்திருக்கோம், என்ன மாதிரி ஷாப். ஸோ இது போலீஸ் ஸ்டேஷன் போல இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இவங்க அடிக்கிற ஆரெல்லாம் அப்படியே ஒரு சாங்ஸே அதில் வருது, பயங்கரமாக இருக்குது. பேபே 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 பேபே, அது ஒரு தனி இது. இங்கே அடித்தானா எங்கேயோ கேட்கும் போல் இருக்குது, பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது. மியூசிக் ஹார்ன் போட்டிருக்காங்க, அது ஒரு மியூசிக்காகவே வருது, பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது ஹார்னே. இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா தான், ஃபுல்லாக ஃபாரஸ்ட் மாதிரி தான் இருக்குது. ஒரே ஒரு செக் போஸ்ட் மட்டும் தான் இருந்தது, போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன் தான் போட்டிருந்தது. பட் ஆனால் எதுவுமே எங்களை கேட்கல. நாங்கள் அந்த வியூ பாயிண்ட்டு, அந்த வியூ பார்க்குறதுக்காக போனோம். எதுவுமே அவங்களும் எதுவும் பேசலை, நாங்களும் எதுவும் பேசலை. பட் எல்லாமே போலீஸ்லாம் ஸ்மார்ட்டாக இருந்தாங்க. எப்படி ஓட்டுறான் பாருங்கள் இந்த கார்காரன், வளைச்சி வளைச்சி. ரோடு செம ஆஃப் ரோடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக இருக்கும். இன்னும் 7:10 ஆகுது, இன்னும் கொஞ்சம் கூட இருக்கவே இல்லை. ஃபுல்லாக வெளிச்சமாகவே இருக்கு பாருங்க, செமையாக இருக்கு பாருங்க. ஐயோ, பக்காவாக இருக்கு. எங்கேருந்து தண்ணி வருதுன்னு தெரியல. முன்னாடி மாதிரி ஓடுறது, டெல்லி இது மாதிரி ஓடிக்கிட்டு ஓடுது. அழகு அழகு அழகு, ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்குது. இங்கேருந்து போகிறதுக்கு மனசே வரல. சிம்பிளாக பிரிட்ஜே ஆடுது அப்படியே இதில் போகும்போது. பிரிட்ஜே தடக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்குப்பா. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான் இருக்குது. குதிச்சு போயிட்டுருக்கு. இதுக்குள்ளே இதே மாதிரி போனால் நம்ம ஒரு வழி ஆகிடுவோம் போல இருக்குது. ஃபுல்லாக ஆஃப் ரோடு தான். கொஞ்சம் தூரத்துக்கு அப்படியே இருக்குது, அதுக்கப்புறம் சரியாயிடுது. ஃபஸ்ட்டு ஒரு குகை வருது பாருங்க. இது வந்து நம்ம 2வது 3வது குகைக்குள்ளே போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு ராஜஸ்தானில் பார்த்தோம், அப்புறம் இன்னொரு குகைக்கு போனோம். இப்போ 3rd இதில் குகையில் போயிட்டுருக்கோம். செமையாக இருக்குது. சின்னது தான், ரொம்ப பெருசு கிடையாது, சின்னது தான். ராஜஸ்தானை விட சின்னது தான் இது. சாரி, இது செகண்டு குகை. இதுக்கப்புறம் திரும்பவும் குகையில் இனிமேல் நிறைய வரும். நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன், நிறைய பேர் போனதை பார்த்துருக்கேன். இந்த சிவா ட்ரீம்ஸ்லாம் போனதை பார்த்தேன், நிறையா குகையெல்லாம் போனார் பார்த்தேன். ரயில்வே பாலம் ஒன்று மேலே போகுது. ரயில்வே பாலமாக என்ன பாலம் தெரில, அதுவும் வேறு லெவலில் இருக்குது, செமையாக இருக்குது. இதெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு.
நிறைய படம்லாம் எடுத்திருக்காங்க போல இருக்குது. ஆனால் எந்த படம்லாம் எடுத்தாங்கன்னு தெரியாது. ஆனால் அது மாதிரி இருக்குது. எப்படி கட்டிக்காங்க பாருங்களேன். கீழேருந்து இவ்வளோ தூரம் பில்லர் போட்டு பயங்கரம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. செமையாக கட்டியிருக்காங்க. ரோடு அப்படியே இப்போ போக போக கூலிங் வருதுங்க ஓனர். அப்படியே சில்னஸ் வருது. அப்போ தான் அந்த காஷ்மீருக்கு அந்த ஃபீலிங் தெரியுது. செமையாக இருக்குது. காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். அதுக்கு மேலே பாட தெரியாது. நல்லாயிருக்கு. அப்படியே அந்த கிராமம் மாதிரி இருக்குது. நம்ம இங்கே தஞ்சாவூர்லாம் போனால் கிராமத்தை பார்ப்போம்ல, அது மாதிரி இருக்குது. ஆனால் கிளைமேட் மட்டும் வேறு லெவலில் இருக்குது. மணி வந்து இப்போ 7:15 ஆகுது. இருட்டவே இல்லை. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் நம்ம ஹைவேஸ் வந்துட்டோம். ஸ்ரீநகர் ஹைவேஸ்க்கு வந்திருக்கோம். ஸோ இங்கே எங்கேயாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு வச்சுருக்கோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்படியே கிளம்புற மாதிரி தான். அது கச்சா முச்சானெலாம் ஸ்நாக்ஸ்னால் எது மேகி கீகி அது மாதிரி தான் சாப்பிட்டுட்டு மதியானம் லஞ்சு நாங்கள் எடுக்கவே இல்லை. அந்த இதில் சாப்பிட்டதோடு சரி. அந்த குருத்வாரில் சாப்பிட்டோம்ல, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதுவும் சாப்பிடவே இல்லை. அவ்வளோதான். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த சைட் டிஷ் ரேட்டு ரொம்ப அதிகமாக இருக்குது. ரொட்டி, நான் இதெல்லாம் ரேட் கம்மி தான். சைட் டிஷ் மட்டும் தான். பன்னீர் பட்டர் மசாலா எடுத்திங்கன்னா அந்த சின்ன பிளேட்டே பார்த்திங்கன்னா 180, 220 அது மாதிரி ஒவ்வொரு கடைக்கு ஒவ்வொரு மாதிரி ரேட்டு வருது. ஆனால் தாபாவில் சாப்பிட்டேன்னு இந்த கட்டில் தாபான்னு இருக்குல்ல, கயிறு கட்டில் தாபா, அதெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவன் சைட் டிஷ்ஷோடு சேர்த்து கொடுத்துட்றான். ஒரு சுண்டல் தரான். சூப்பராக இருக்குது. பிரமாதமாக இருக்குது. கொண்ட கடலை போட்டு வந்தாவோ அதை சாப்பிட்டு போயிட்டே இருக்கலாம். அதனால் ஆனால் இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா அந்த தாபாவில் எதுவுமே கிடையாது போல். எல்லாம் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் தான் இருக்குது. நம்ம இது ஸ்ரீநகர் ஹைவேஸ் தான் போயிட்டுருக்கோம். என்னன்னு தெரியல. இப்போ தான் இருட்டியே இருக்குது. செமையாக இருக்குது. ஆனால் குளிர் பயங்கர குளிர் இருக்க ஆரம்பிச்சிச்சு. உள்ளே வந்து தெர்மல் லேயர் போடுற மாதிரி வேலை வந்துடும் நினைக்கிறேன். எனக்கே நல்ல சில்லுன்னு இருக்குது. ஏம்னாத் தான் குளிர் தாங்கவே மாட்டாங்க. என்ன பண்ண போகிறானே தெரியல. எங்கேயா நிறுத்தி என்ன பண்ணலாங்கிறத பார்ப்போம். லேயர் போடுமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணணும். ஆனால் கண்டிப்பாக போட்டே ஆன போல இருக்குது. அவ்வளோ குளிர் இருக்குது. அப்போ குளிரே தெரியல, வெயிலாக இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ தான் குளிர ஆரம்பிச்சிருக்கு. நல்லா இப்போ சில்னஸ் ஆரம்பிச்சிச்சு. இன்னும் லடாக்லாம் போனால் எப்படி இருக்குன்னு தெரியல. பார்ப்போம் வாங்க. அதையும் போய் பார்த்துருவோம். இவ்வளோ பார்த்துட்டோம், அதை பார்க்க மாட்டோமா? பாதி கடல் தாண்டியாச்சு. இன்னும் பாதி கடல் தாண்டணும். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்ரீநகர் தால் லேக்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்க்க போகிறேன். ஜாலி. ஃபஸ்ட் டைம் திருவான்மியூர்லேருந்து. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே பெட்ரோல் போட்டிருப்பேன். எடுத்து பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ போட்டிருக்கேங்கிறது. என்னன்னு தெரியல. எடுத்து பார்க்கணும். அதே மாதிரி வண்டிக்குன்னு பார்த்திங்கன்னா பஞ்சர் கிட்டு இப்போ வாங்கணும். பஞ்சாப் தாண்டி வாங்கிட்டோம். இல்லாமல் இருந்தது. பஞ்சர் கிட் வாங்கியாச்சு. எல்லாமே வந்து டியூப்லெஸ் டயர் தான் 3 பேருக்குமே. இப்போ நம்ம சுபம்லாம் பார்த்திங்கன்னா லைட் அவருக்குலாம் போட்டு கரண்ட்டு இது டைனமா இதாக மாட்டேங்குது போல இருக்குது. சார்ஜ் கொடுக்க மாட்டேங்குது போல இருக்குது. லைட் போட்டால் வண்டி அப்படியே ஆஃப் ஆகிடுது. என்ன காரணம் தெரியல. அதை எப்படி தான் சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல. அங்கெல்லாம் போயிட்டால் லைட் இல்லாமல் போனால் ரொம்ப சிக்கலாக இருக்கும். லடாக்லாம் போயிட்டால். அதனால் இங்கே ஸ்ரீநகரில் எங்கேயாவது அவர் வண்டியை கொஞ்சம் பக்காவாக பார்த்து ரெடி பண்ணணும். பார்ப்போம். அதான் நான் அங்கேயே சொன்னேன், நல்ல மெக்கானிக்கலை விடுங்கன்னா அவர் நாமக்கல்லில் விடுறேன்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போய் விட்டார். ஃப்ரெண்ட்ஸ், யாரும் அது மாதிரி வந்து ஒரு நல்ல மெக்கானிக் கிட்ட வண்டியை விட்டு ப்ராப்பராக செக் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எல்லாருக்கிட்டையும் விட்டு நாசம் பண்ணிட்டாதீங்க வண்டியை. இந்த ஒயரிங்லாம் வந்து கச்சா முச்சான்னு கட் பண்ணி லைனை கொடுத்தாங்கன்னா அது எப்போவுமே சரியில்லாமல் இருக்கும். நல்ல ப்ராப்பரான மெக்கானிக், நல்லா தெரிஞ்ச மெக்கானிக்கில் கொடுத்து வண்டியை கண்டிஷனாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் நம்ம வந்து டைம் சேவ் ஆகும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வண்டிக்குன்னு சொல்லி நம்ம அங்கங்கே நிற்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அடுத்த டனலுக்குள்ளே போகிறோம். நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கும் டிஃபன் சாப்பிட்றதுக்கும் இடம் வந்துடுச்சு. ஹேம்நாத் வந்து நிறுத்திட்டா போலையா. நம்மளையும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போல். நம்மளும் போய் நேராக ஏதாவது வாயில் 2 போட்டு மேய்ஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணுறோமா இல்லை கிளம்புறோமாங்கிறத பார்ப்போம். சரிங்களா? நம்ம ஹேம்நாத் நிற்கிற இடம் இங்கே தான். இதை வந்துட்டா போல். வாங்க. தர்மல் போட்டிங்களா? தர்மல் போடல. இது பார்த்திங்கன்னா 3வது டனல். ஸோ அங்கே நாங்கள் வந்து என்ன சாப்பிட்டோம்? மேகி சாப்பிட்டோம். அப்புறம் ஒரு இஞ்சி ஸ்பெஷல் டீ சாப்பிட்டோம். ரெண்டுமே நல்லா இருந்தது. ஒரு மேகி பார்த்திங்கன்னா 80 rupees.
சின்னதாக ஒரு சின்ன இது தான் கொடுத்தாங்க. நம்ம சாதாரண போடுவோம், எதுவுமே போடல. அப்படியே நம்ம வீட்டில் வந்து கட் பண்ணி வெந்நீரில் வேக வச்சு கொடுத்தா எப்படி இருக்கும் அது மாதிரி கொடுத்தான். வெங்காயம் போட்டான், அவ்வளோதான். அவங்களாம் வந்து நம்ம ஓனர் வந்து முட்டையில் மேகி போட்டு சாப்பிட்டாரு. ஓகே, நாட் வெஜிடேரியன், நான் வெஜிடேரியன், வெறும் மேகி, டீ, அவ்வளோதான். சாப்பிட்டாச்சு, கிளம்பியாச்சு. இதுவும் டனல் தாங்க, பெரிய டனலாக இருக்குது, செமையாக இருக்குது, லைட்டிங்லாம் சூப்பராக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் போயிட்டுருக்கோம், இதில் வண்டியை காணோம் இது வரைக்கும். சூப்பரான டனல் இது. இன்னும் எப்படா அந்த அட்டல் டனலுக்கு போகும்ன்றிருக்கு, இந்த டனலுக்குள்ளே போனதுமே. இதுவே கிட்டத்தட்ட ஒரு இருக்கும் போல் இருக்குது, ஒரு 5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. அட்டல் டனல் வந்து 14 கிலோமீட்டரோ 15 கிலோமீட்டர்னு நினைக்கிறேன். இதுவே 7-8 கிலோமீட்டர் மேலே இருக்கும் போல் இருக்குது. சூப்பராக இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது அது பாட்டுக்கு. ஆனால் இன்னும் ஃபினிஷிங் தான் கொஞ்சம் பண்ண வேண்டிய வேலைலாம் பண்ணிகிட்ருக்காங்க, அதுவும் பண்ணிகிட்ருக்காங்க. ஒர்க் அட் ப்ராசஸ் சொல்லி போர்டெலாம் போட்டு வச்சுருக்காங்க. என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு தெரியல, ஆனால் இதே ஒர்க் பண்ண மாதிரி தான் பக்காவாக இருக்குது. வந்தீங்கன்னா இனிமேல் ஃபுல்லாக டனல் ட்ராவல் தான். இந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா டனல், சூப்பர் டனல். நான் தமிழ்நாட்டிலலாம் இது மாதிரி போனதே கிடையாது. கேரளாவில் இதில் பாலக்காடு தாண்டின பிறகு ஒரு டனல் வரும், அதில் போயிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ தான் டனல்லாம் பார்க்குறேன். இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதே கிடையாது பைக்லலாம். ஃபஸ்ட் டைம் டனலில் ட்ராவல் பண்ணுறோம். செமையாக இருக்குது. ஸ்ரீநகர் போகிற வழியில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஆனாலும் டனலுக்குள்ளே போனாலும் குளிர் பயங்கர சில்லுன்னு இருக்குது. குளிர் தாங்காதவங்கலாம் கண்டிப்பாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க. குளிர் தாங்குற எனக்கே குளிருக்குன்னா எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோதான் போல் இருக்குது. இங்கேயே படுத்து நடுங்கிடுவாங்க, செத்தே போயிடுவாங்க போல இருக்கவங்களாம் வந்தாங்கன்னா. அப்பா செமையாக இருக்குது. எவ்வளோ தூரம் வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க. சூப்பர் நாள் இது, சான்ஸே இல்லை. இப்போ தான் ஒரு கார் எங்களை ஓவர்டேக் பண்ணிட்டு போகுது. இன்னும் நம்ம சுகம்லாம் போய் அவர் வண்டியில் எடுத்துன்னு வந்து இந்த லைட்டிங்லாம் போட்டு வந்தாருன்னு அவரும் செமையாக இருப்பார். லைட்டிங் தான் ப்ராப்ளம், வேறு எதுவும் ப்ராப்ளமும் கிடையாது. இல்லை, நல்ல மெக்கானிக் எடுத்து எதையாவது ரெடி பண்ணி வண்டியை ரெடி பண்ணணும். இந்த ஃபால்ட்டோட போனால் வண்டி எப்போ ஆஃப் ஆச்சுட்டா ரொம்ப கஷ்டம். போகிற இடத்துலலாம் கொடுங்க, நான் கொடுக்குற மெக்கானிக்கில் கொடுத்துட்டு நல்லா பண்ணுவார், சூப்பராக பண்ணியிருப்பார். இல்லை கம்பெனியில் விட்டுருணும். இது மாதிரி லாங் டைம் ட்ராவல் பண்ணுறோன்னா நம்ம வந்து கம்பெனியில் கொடுக்குறது தான் நல்லது. ஏன்னா அந்த ஒயரிங் தான் வந்து அதோட கிட்டெல்லாம் வந்து கட் பண்ணி இதெல்லாம் போட்டோன்னா அது ப்ராப்ளம் தான். கட் பண்ணாமல் சாக்கெட்டில் போடுற மாதிரி ஒயரிங் பண்ணணும். அவங்க என்ன பண்ணாங்கன்னே தெரியல. என்ன பண்ணி வச்சுருக்காங்க, ஊரில் கொண்டு போய் வண்டியை விட்டார், அதுதான் பிரச்சனையே. இப்போ இது டனல் வந்துக்கிட்டே இருக்குது. அது பாட்டு அப்பா எவ்வளோ பெருசு பாருது, 10 கிலோமீட்டருக்கு மேலே வரும் போல இருக்கு. அங்கே ஆரம்பித்தது இன்னும் வந்துக்கிட்டு இருப்பாருங்க. ஃப்ரண்ட் ஆங்கிள் கேமரா வைப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் வந்து இப்போ கரெக்டி ஃப்ரண்ட் ஆங்கிளில் வச்சுருக்கேன். என்னோடய ஃபேஸ் பார்க்குற மாதிரி கேமரா வச்சுருக்கேன். இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்து நீங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க. முக்கியமாக கோப்ரோ வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மவுண்ட் பண்ணி எடுத்து போடுறது. இதில் வீடியோ எடிட்டிங்லாம் எனக்கு சுத்தமாக தெரியாது. நீங்கள் தான் கொஞ்சமாக கற்றுக்கணும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு குட்டி லைக் மட்டும் போட்டு விடுங்க. நாங்கள் இன்றைக்கி வீடியோவை இதோட முடிச்சுக்கிறோம். நாளைக்கு வீடியோ வந்து உங்களுக்கு டால் லேக்லாம் போயிடுவோம். ஸ்ரீநகர் போயிட்டால் ஸ்ரீநகர் ஃபுல் கவரேஜ் உங்களுக்கு காட்டுறோம், பாருங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லா சப்ஸ்கிரைபருக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களை மோட்டிவ் பண்ணிகிட்டே இருங்க. என்னோடய அச்சீவ்மெண்ட் நாங்கள் சீக்கிரமாகவே டச் பண்ணிவிடுவோம் போயிட்டு. அச்சீவ்மெண்ட்னால் என்ன, யூடியூப்பில் வந்து பெரிய ஆளாகணுன்ற அச்சீவ்மெண்ட் கிடையாது. நாங்கள் வந்து அந்த இதுக்கு லடாக்கில் போய் சேர்ந்துருவோன்ற மோட்டிவேஷன் தான் எங்களுக்கு இப்போதைக்கு. அதுதான் தேவை. அதை மட்டும் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.